அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மார்ச் 28ஆம் தேதிக்குரிய நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின்குரிய பிடிஎஃப் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். ஸோ வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணி எழுதிக்கலாம். ஆன்சர் கீக்கு இந்த வீடியோ வச்சு செக் பண்ணிக்கலாம். இன்றைய நடப்பு நிகழ்வு பார்க்குறதுக்கு முன்னால் நேற்றைய நடப்பு நிகழ்வு ஒரு தடவை ரிவிஷன் பண்ணிடலாம். மெக்சிகோ எல்லையில் தடுப்புச்சுவர் எழுப்புவதற்காக அமெரிக்க பாதுகாப்புத்துறை அமைச்சகம் $100 கோடி ஒதுக்கீடு செய்துள்ளது. இளம் விஞ்ஞானி திட்டம் என்ற சிறப்பு திட்டத்தை இஸ்ரோ அறிமுகம் செய்துள்ளது. நோட்டா 2013 முதல் முறையாக 5 மாநிலங்களில் அறிமுகம் செய்யப்பட்டது. ஸோ நியூஸ் பேப்பரில் பார்த்தீங்க அப்படின்னா 2013 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் புக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2014 அப்படின்னு சொல்லி ஆன்சர் இருக்குது. ஸோ எதை கரெக்டான ஆன்சராக எடுத்துக்கணும் அப்படின்னா புக்கில் உள்ள தான் எடுத்துக்கணும். ஸோ கரெக்டான ஆன்சர் 2014. ஓகேங்களா. ஐபிஎல் கிரிக்கெட் மேட்சில் ராஜஸ்தான் வீரர் ஜாஸ் பட்லரை மன்கட் முறையில் அஸ்வின் ரன் அவுட் செய்துள்ளார். பரோடா கிஷான் என்ற திட்டத்தை பேங்க் ஆஃப் பரோடா அறிமுகம் செய்துள்ளது. ஆஸ் இண்டெக்ஸ் 2019 என்ற கூட்டு கடற்படை பயிற்சி இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையே விசாகப்பட்டினத்தில் ஏப்ரல் 2ஆம் தேதி தொடங்க உள்ளது. ஜெட் ஏர்வேஸ் நிறுவனர் நரேஷ் கோயல் தனது இயக்குநர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். ஏஐபிஏ தலைவர் கஃபூர் ரஹிமோவ் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். குரேஷியாவின் ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டான தி கிராண்ட் ஆர்டர் ஆஃப் த கிங் ஆஃப் டாமிஸ்லோ விருது குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்துக்கு வழங்கப்பட்டது. வேர்ல்டு லார்ஜஸ்ட் வேஸ்ட் ரீசைக்ளிங் ஹப் துபாயில் அமைந்துள்ளது. வேர்ல்டு பர்பிள் டே மார்ச் 26ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. கிங்டம் ஆஃப் மொராக்காவுக்கான புதிய இந்திய தூதராக சாம்பு எஸ் குமாரன் நியமிக்கப்பட்டுள்ளார். ஸோ இன்றைய நடப்பு நிகழ்வுகள் பார்க்கலாம். எந்த நாடு மிஷன் சக்தி என்ற சோதனை திட்டத்தை வெற்றிகரமாக சோதித்துள்ளது? ஸோ எந்த நாடு மிஷன் சக்தி என்ற சோதனை திட்டத்தை வெற்றிகரமாக சோதித்துள்ளது? ஸோ இது டைப்பிங் மிஸ்டேக், நான் பிடிஎஃப் கொடுக்குறப்ப கரெக்டாக கொடுத்தேன். மிஷன் சக்தி. ஓகேங்களா. எந்த நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா. ஸோ இந்தியா தான் மிஷன் சக்தி அப்படிங்கிற ஒரு சோதனை திட்டத்தை வந்து வெற்றிகரமாக சோதித்து பார்த்துருக்காங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விண்வெளியில் இருக்கிற செயற்கைக்கோளை தாக்கி அழிக்கிற ஒரு ஏவுகணையை வந்து சோதித்து பார்த்துருக்காங்க. ஒரு செயற்கைக்கோளை தாக்கி அழிக்கவும் செஞ்சுருக்கிறாங்க நம்ம இந்திய விண்வெளி, அதாவது டிஆர்டிஓ மற்றும் இஸ்ரோ அப்படின்னு சொல்லலாம். இது வந்து முழுக்க வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஆர்டிஓ தான் இதை வந்து உள்நாட்டிலே தயாரித்தாங்க இந்த ஏவுகணையை. இது வரைக்கும் எந்தெந்த நாடுகள்லாம் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா, ரஷ்யா, சீனா, இந்த 3 நாடுகள் தான் இந்த மாதிரி செயற்கைகளை வந்து தாக்கி அழிக்கிற ஏவுகணை வந்து சோதிச்சு பார்த்துருக்காங்க. அந்த வரிசையில் நம்ம நாடு வந்து 4ஆவதாக இருக்குது. இதுக்கு வந்து நம்ம நாடுக்கு என்ன பேர் வச்சுருக்காங்க அப்படின்னா ஏசாட். ஓகேங்களா. ஆன்டி சேட்டலைட் அப்படின்னு சொல்லலாம். புவியிலிருந்து 300 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற ஒரு செயற்கைக்கோள் வந்து தாக்கி அழிக்கப்பட்டிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. உலகத்தில் முதல் முறையாக செயற்கைக்கோளை தாக்கி அழிக்கும் தொழில்நுட்பத்தை வந்து 1959 அமெரிக்கா வந்து பரிசோதித்து பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா 2 டைம்ஸ் வந்து பரிசோதித்து பார்த்துருக்காங்க. 1964 லாஸ்ட்டாக வந்து 2018 வந்து பரிசோதித்து பார்த்துருக்காங்க. சீனா வந்து 2007 வந்து பரிசோதித்து பார்த்துருக்காங்க. இப்போ நம்ம இந்தியா 2019 பரிசோதித்து பார்த்துருக்காங்க. 17வது மக்களவைத் தேர்தலுக்காக முகநூலில் அதிக அளவில் விளம்பரம் செய்த அரசியல் கட்சி எது? ஸோ 17வது மக்களவைத் தேர்தலுக்காக முகநூலில் அதிக அளவில் விளம்பரம் செய்த அரசியல் கட்சி எது? பாரதிய ஜனதா கட்சி. ஸோ பிஜேபி தான் ஃபேஸ்புக்கில் அதிக அளவில், அதாவது காசு கட்டி விளம்பரம் பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 8 கோடி ரூபாய் வந்து இதுக்காக செலவு பண்ணியிருக்கிறாங்க. காங்கிரஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெறும் 5.91 லட்சம் தான் செலவு பண்ணியிருக்கிறாங்க. ஆசிய ஏர்கன் சாம்பியன்ஷிப் துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் கலப்பு குழுவில் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் தங்கம் வென்ற மானு பாக்கர் மற்றும் சௌரவ் சௌத்ரி எந்த நாட்டைச் சேர்ந்தவர்கள்? இந்தியா. ஸோ இந்தியா நாட்டைச் சேர்ந்த துப்பாக்கிச் சுடுதல் வீரர்கள் தான் இந்த சௌரவ் சௌத்ரி மற்றும் மானு பாக்கர். இவங்க ஆசிய ஏர்கன் சாம்பியன்ஷிப் துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் கலப்பு குழுவில் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் தங்கம் வென்றுக்கிறாங்க. மித்ரா சக்தி 6 என்ற கூட்டு ராணுவ பயிற்சி இந்தியா மற்றும் எந்த நாட்டுக்கும் இடையே நடைபெற்றது? மித்ரா சக்தி 6 என்ற கூட்டு ராணுவ பயிற்சி இந்தியா மற்றும் எந்த நாட்டுக்கும் இடையே நடைபெற்றது? இலங்கை. ஸோ இந்தியா மற்றும் இலங்கைக்கு இடையேயான கூட்டு ராணுவ பயிற்சி தான் மித்ரா சக்தி 6 அப்படிங்கிறது. கொழும்புல இப்போ நடந்துகிட்டு இருக்கு. மார்ச் 27 வந்து ஸ்டார்ட் ஆகிருக்குது. ஏப்ரல் 8 வரைக்கும் இந்த கூட்டு ராணுவ பயிற்சி வந்து நடைபெற உள்ளது. ஏப்ரல் 1 PSLV 45 ராக்கெட் எத்தனை செயற்கைக்கோள்களை சுமந்து செல்கிறது? ஸோ ஏப்ரல் 1ஆம் தேதி PSLV 45 ராக்கெட் எத்தனை செயற்கைக்கோள்களை சுமந்து செல்ல உள்ளது? எத்தனை செயற்கைக்கோள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 29 செயற்கைக்கோள். ஸோ நம்ம இந்தியா சார்பில் ஒரு செயற்கைக்கோளை வந்து அனுப்புகிறாங்க. ஒரே ஒரு செயற்கைக்கோள் மட்டும் அனுப்புகிறாங்க. அந்த செயற்கைக்கோள் பேர் என்ன அப்படின்னா ஹெமிசாட் அப்படிங்கிற ஒரு செயற்கைக்கோளுங்களா. மிச்சம் 28 வந்து பார்த்தீங்கன்னா அதர் கண்ட்ரிஸ், ஒரு 4 நாடுகளோட செயற்கைக்கோள் அப்படின்னு சொல்லலாம். என்னென்ன நாடுகள் அப்படின்னா லிதுவேனியா, அமெரிக்கா, சுவிட்சர்லாந்து,
அடுத்து ஸ்பெயின். இந்த 4 நாடுகளோட 28 செயற்கைக்கோளை அனுப்புகிறாங்க. கூடவே நம்மளோட எமிசாட் செயற்கைக்கோளையும் அனுப்புகிறாங்க. இந்த எமிசாட் செயற்கைக்கோள் வந்து எதுக்காக அனுப்புகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்டிஓ இருக்குல்லையா, அதாவது பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் இருக்குல்லையா, அதோட பயன்பாட்டுக்காக விண்ணில் செலுத்த இருக்கிறாங்க. இதோட எடை எவ்வளவு அப்படின்னா 436 கிலோகிராம். ஸோ எமிசாட்டோட எடை எவ்வளோ அப்படின்னா 436 கிலோகிராம். எங்கேருந்து அனுப்ப போகிறாங்க அப்படின்னா ஸ்ரீஹரியோட சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்திலேருந்து ஏப்ரல் 1ஆம் தேதி வந்து அனுப்ப போகிறாங்க. ஸோ இது வந்து 2019 2வது ராக்கெட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. இந்தியாவில் முதல் முறையாக ஜப்பான் தொழில்நுட்பத்தில் பிரம்மாண்டமான மழைநீர் சேகரிப்பு தொட்டி எங்கு அமைந்துள்ளது? ஸோ இந்தியாவில் முதல் முறையாக ஜப்பான் தொழில்நுட்பத்தில் பிரம்மாண்டமான மழைநீர் சேகரிப்பு தொட்டி எங்கு அமைந்துள்ளது? சென்னை. சென்னையில் தரமணியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிரம்மாண்டமான மழைநீர் சேகரிப்பு தொட்டி, அதாவது ஜப்பான் தொழில்நுட்பத்தில் வந்து அமைச்சிருக்கிறாங்க. 1 கோடி மதிப்பீட்டிலான இந்த திட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜப்பான் சர்வதேச கூட்டுறவு முகமை வந்து அந்த காசை வந்து கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கிட்டு இருக்காங்க. உலகின் முதல் முறையாக மிகவும் உயர்ந்த இடத்தில் வாக்குச்சாவடி எங்கு அமைய உள்ளது? ஸோ உலகில் முதல் முறையாக மிகவும் உயர்ந்த இடத்தில் வாக்குச்சாவடி எங்கு அமைய உள்ளது? தசி கங்க். ஸோ இமாச்சல பிரதேசத்தில் தசி கங்க் அப்படிங்கிற இடத்துல 15,256 அடி உயரத்தில் வந்து வர்ற எலெக்ஷனுக்காக வாக்குச்சாவடி அமைக்க போகிறாங்க. ஸோ இதுதான் உலகத்திலேயே மிக உயர்ந்த இடத்துல வாக்குச்சாவடி அமைக்க உள்ள இடம் அப்படி சொல்லலாம். இதுக்கு முன்னால் இதே இமாச்சல பிரதேச மாநிலத்தில், அதாவது போன எலெக்ஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹிக்கிம் சாவடி அப்படிங்கிற ஒரு சாவடியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 14,400 அடி உயரத்தை வந்து வச்சுருந்துருக்கிறாங்க இந்த ஹிக்கிம் சாவடியை. லோக்பால் உறுப்பினர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தவர் யார்? ஸோ லோக்பால் உறுப்பினர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தவர் யார்? பினாகி சந்திரகோஸ். ஸோ லோக்பாலோட தலைவர் பினாகி சந்திரகோஸ் தான் இந்த லோக்பாலோட 8 உறுப்பினர்களுக்கும் பதவி பிரமாணம் செஞ்சு வச்சிருக்காங்க. ஸோ இந்த லோக்பால் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ இதை பற்றி நிறைய வந்து விஷயங்கள் சொல்லியாச்சு. கண்டிப்பாக படிச்சுவங்க, வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் 2018 படி இந்தியாவின் வறுமை மிக்க மாநிலம் எது? ஸோ மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் 2018 படி இந்தியாவின் வறுமை மிக்க மாநிலம் எது? ஸோ புவரஸ்ட் ஸ்டேட் எது அப்படின்னா பீகார். ஸோ இந்த மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸை வந்து எந்த அமைப்பு வந்து வெளியிடுறாங்க அப்படின்னா யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் இவங்களும் மற்றும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆக்ஸ்ஃபோர்ட் பாவர்ட்டி அண்ட் ஹியூமன் டெவலப்மெண்ட் இவங்கெல்லாம் சேர்ந்து தான் இந்த ரிப்போர்ட்டை வந்து வெளியிட்டிருக்காங்க. அதில் இந்தியா வந்து பார்த்திங்க அப்படின்னா 2005 to 6 ஆண்டுலேருந்து 2015 to 16 இந்த 10 வருட இடைவெளியில் வந்து இந்த கணக்கெடுப்பு வந்து நடத்திருக்கிறாங்க. இதில் வந்து இந்தியா வந்து பார்த்திங்க அப்படின்னா 55% வறுமையில் இருந்து இப்போ 28% வந்து குறைஞ்சிருக்கிறாங்க இந்தியா. இதையும் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா புவரஸ்ட் ஸ்டேட் எது அப்படின்னா பீகார். ஓகேங்களா. அதே மாதிரி வறுமை கம்மியாக உள்ள மாநிலம் எது அப்படின்னா கேரளா. ஓகேங்களா, கேரளா. ஆர்பிஐ எந்த வங்கிக்கு ஸ்விஃப்ட் விதிமுறைகளை பின்பற்றாததால் 2 கோடி அபராதம் விதித்து உள்ளது? ஸோ ஆர்பிஐ எந்த வங்கிக்கு ஸ்விஃப்ட் விதிமுறைகளை பின்பற்றாததால் 2 கோடி அபராதம் விதித்துள்ளது? பிஎன்பி பஞ்சாப் நேஷனல் பேங்குக்கு 2 கோடி ரூபாய் வந்து அபராதம் வச்சிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா ஸ்விஃப்ட் அப்படிங்கிற ஒரு செயல்முறை வந்து கரெக்டாக பயன்படுத்தலாம், விதிமுறைகள் வந்து கரெக்டாக பின்பற்றாமல் இருக்கிறதுனால இந்த 2 கோடி ரூபாய் வந்து அபராதம் வச்சிருக்காங்க. ஸ்விஃப்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா சொசைட்டி ஃபார் வேர்ல்டு வைட் இன்டர் பேங்க் ஃபினான்ஷியல் டெலிகம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்விஃப்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அதாவது இன்டர்நேஷனல் டிரான்சாக்ஷன். இப்போ அமெரிக்காவில் வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்து டிரான்சாக்ஷன் பண்ணணும் அப்படின்னா அந்த ஸ்விஃப்ட் இருந்தால் மட்டும்தான் அது வந்து பண்ண முடியும். ஸோ இந்த விதிமுறை வந்து கரெக்டாக பின்பற்றாததால் தான் இந்த பிஎன்பிக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 கோடி ரூபாய் வந்து அபராதம் வச்சிருக்கிறாங்க. எந்த ஐஐடி ஆராய்ச்சியாளர்கள் மலேரியா, டிபி, கேன்சர் போன்ற நோய்களை நொடியில் கண்டறியும் லோ பவர் எலக்ட்ரானிக் ஹார்ட்வேரை கண்டுபிடித்துள்ளனர்? ஸோ எந்த ஐஐடி ஆராய்ச்சியாளர்கள் மலேரியா, டிபி, கேன்சர் போன்ற நோய்களை நொடியில் கண்டறியும் லோ பவர் எலக்ட்ரானிக் ஹார்ட்வேரை கண்டுபிடித்துள்ளனர்? ஐஐடி டெல்லி. ஸோ ஐஐடி டெல்லி தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா லோ பவர் எலக்ட்ரானிக் ஹார்ட்வேர் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தை வந்து கொண்டு வந்துருக்காங்க. எதை வச்சு கொண்டு வந்துருக்காங்க அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐயை வச்சு கொண்டு வந்திருக்கிறாங்க. இது வந்து மலேரியா, டிபி, கேன்சர் இந்த நோய்களை வந்து பார்த்திங்க அப்படின்னா மில்லி செகண்ட்ஸில் வந்து கண்டறியறது இது வந்து உதவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேர்ல்டு தியேட்டர் டே எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? ஸோ வேர்ல்டு தியேட்டர் டே எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது?
மார்ச் 27. ஸோ மார்ச் 27ஆம் தேதி தான் வேர்ல்டு தியேட்டர் டே வந்து கொண்டாடப்படுகிறது. ஸோ இதோட இன்றைய நடப்பு நிகழ்வு முடிஞ்சு. தினசரி திருப்பதியில் பயிற்சியில் நேற்றைய கேள்விக்குரிய பதில்கள் பார்க்கலாம். ஐநா சபைக்கான புதிய அமெரிக்க தூதராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஸோ ஐநா சபைக்கான புதிய அமெரிக்க தூதராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் அப்படின்னா கெல்லி நைட் கிராஃப்ட். ஆஸ்கார் 2019 சிறந்த ஆவண குறும்படத்திற்கான விருது வென்ற ஆவண குறும்படம் எது? பீரியட் எண்ட் ஆஃப் சென்டென்ஸ். இன்றைய கேள்விகள்: இந்தியாவில் முதல் முறையாக 2 கடலோர காவல்படை மாவட்ட தலைமையகத்தை கொண்டுள்ள மாநிலம் எது? ஸோ இந்தியாவில் முதல் முறையாக 2 கடலோர காவல்படை மாவட்ட தலைமையகத்தை கொண்டுள்ள மாநிலம் எது? இரண்டாவது கேள்வி: ஆஸ்கார் 2019 சிறந்த திரைப்படத்துக்கான விருது பெற்ற திரைப்படம் எது? ஸோ ஆஸ்கார் 2019 சிறந்த திரைப்படத்துக்கான விருது பெற்ற திரைப்படம் எது? இந்த 2 கேள்விகளுக்கும் பதில் தெரிஞ்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. தெரியலன்னு பரவாயில்ல, சர்ச் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.